பகலரியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது. கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன், வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இனிமேல் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம முருகன் சார், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ 3 வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ முருகன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டிஓபி அபிலாஷ். யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல, டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம். ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு, அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும், இருக்கிற பட்ஜெட்டில் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிச்சு இது பயங்கரமான டீமு, நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நிறைய ஷாட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேசுறதாங்க, என்ன பேசுறது? என்னோட நேம் வினுப்ரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மை என்டையர் டீம், என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். படம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுறதுன்னு தெரில, சாரி. தேங்க்யூ, பாய். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அண்ணாவோட பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக, இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு. அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி 1.5 இயர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லி ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா. ஸோ சாரும் வந்து நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி, ஏன்னா எனக்கு நிறையா பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா, முருகன் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஏன்னா இந்த படம் வந்து 1 இயர் மேலே ஆச்சு. ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ ஷூட்டிங் 1.5 இயர் ஆச்சு டெலிவிஷனில் போய். பட் நான் கால்லே தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி. ஸோ வந்து ஒரு 1.5 இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. Thank you so much for the opportunity.
இன்னைக்கு நான் லேட் ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். மை நேம் இஸ் நாஷித். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த மூவியில் வெற்றியண்ணாவோட ஃப்ரெண்டாக நடித்தது ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் அபிலாஷ். அபி, நீங்கள் தான் என்ன ரெஃபர் பண்ண. லவ் யூ ப்ரோ. நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ அவன் என்னை ரெஃபர் பண்ணதும் நான் ஓகே சொன்னேன். முருகண்ணா, விக்னேஷ் அண்ணா, கிஷோர் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எட்டதோட்டல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி இன் தமிழ். ஸோ வெற்றியண்ணா கூட ஷேர் பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம். ஆனால் இதில் ஒரு சீன் இருந்தது. அதில் என்னோட போர்ஷன் ஒரு இமோஷ்னல் சீன். நான் கொஞ்சம் 2-3 டேக்ஸ் போயிடுச்சு. அந்த டைமில் வெற்றியண்ணா அங்கே இருக்கிறதுக்கு என்ன, ஸோ அவங்களே ஓகே அவங்களே நின்று என்னை ஹெல்ப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் அவங்க பேசவே இல்லை. நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சேன் அப்படி. பட் ஷூட்டு முடிஞ்சதும் அவங்க நாட்டில் எங்கே ட்ரிவாண்டமா அப்படி பேசியாச்சு. அப்போ தான் தெரிஞ்சது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கேரக்டரில் இருந்தேன். ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு வெற்றியை பார்க்க முடியும். வூல்ஃபு அந்த கெட்டில் இருக்கு. ஸோ எல்லாரும் பகலறையானுக்கு எஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட அண்ணன் முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த படத்துக்காக ரொம்ப ஒரு மேபி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து அண்ணன்ட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எப்போ நான் படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வெற்றிநாட்டை பேசின்னு கேட்டே இருப்பேன். அண்ணன் சொல்லுவார் பேசுகிறப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பார். கரெக்டாக அதுக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு இன்றைக்கி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி நான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அண்ணன் டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி அக்ஷயா அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அபிலாஷ் ப்ரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா என்னோட எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னோட தம்பிக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இங்கே வரது காரணமே அப்பா, தம்பி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான். அது எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது படப்படப்படன்னு கால் டைப் படிக்குது என்ன தெரியல. ஆமாம் சார் வந்திருக்காங்க. அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா அப்பா அக்கா மச்சான் சீக்கிரம் வாங்க டைம் இல்லை. மச்சான் ஃப்ரெண்டு அண்ணன் எல்லாரும் வராங்க போல. ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். இதான் என்னோட அப்பா. என்னோட லைஃப்பில் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். சரிங்க சார், கரெக்டு தான். இதான் என்னோட அக்கா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க என்னோடய கோயில் டெம்பிள் வந்து நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்டு என்னோட அண்ணன் ஜெயராஜன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறாரு. தேங்க்யூ. படத்தை பாருங்கள். ஒரு May 24 ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப தேவை மீடியாக்காரங்களுக்கு. தேங்க்யூண்ணே. முருகண்ணே ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணே. தேங்க்யூண்ணே. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் பேர் விவேக் சரோ. பகலறையான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன். அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம். இது என்னோடய முதல் படம், அப்புறம் என் முதல் மேடை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த கதை எழுதும்போது இல்லை லிரிக் எழுதும்போது எழுதி அழிச்சிட்டு நல்லா வர வரைக்கும் அப்படியே அழிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 4-5 தடவை அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன். இப்போ அவுட்புட்டாக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் வெற்றியண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு வேறையாக இருக்கும். நானே ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது வெற்றியண்ணா இது அப்படின்னு ஒரு 2 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, டெக்னிக்கல் சைடாகவும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி ஒரு 100கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப்சீரிஸும் படங்கள் இது ஆன்லைன் வீடியோஸு எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்குது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலாக இருக்குது. இந்த படத்தில்
எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த முகில் அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத், நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ரீனிஷா மேம், அவங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். அப்புறம் ஸ்ரீயார்த்தி, விஎஸ் பிரியா, வர்ஷா, இவங்க 3 பேருமே இந்த படத்தில் எழுதி பாடியிருக்காங்க. இவங்க வந்து என் அம்மாவும் தங்கச்சியும். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறோம். ஸோ பகலரியான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான். May 24 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், கேளுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள், நிறைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வளர்றதுன்னு நினைக்கிறேன், இல்லை பட் இங்கே நிற்கிறதுக்கான காரணமாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும், என் ஃபேமிலிக்கும், என் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூமா, தேங்க்யூ. பகலரியான் கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.